ஏப்பா தம்பி, இந்த போன் ஏதாவது ரிப்பேரானு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. அம்மா கொடுங்க, நான் பார்க்குறேன். இது நல்லா இருக்கு, வாய்ஸ் கூட நல்லா தான் வருது. சொல்ற மாதிரி ரிப்பேர் எதுவும் இல்லையேம்மா? அப்படியா சொல்ற? அப்ப ஏன் என் பையன்கிட்டே இதுல போனே வர மாட்டேங்குது? சரி இரு, போன் பண்ணி பார்க்கறேன் என் பையனுக்கு. ஹலோ ஹலோ, என்னம்மா? சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். வெய்மா, வேலையா இருக்கேன். யாருக்கிட்ட சார் இப்படி கத்துறீங்க? வேற யாரு சார்? அம்மா தான். ஏன்பா இந்த 2K கிட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க? எங்க காலத்து பசங்களுக்கெல்லாம் அம்மா தான் உலகமே. என்னப்பா பண்ற? வேற என்னம்மா, எப்பவும் போல பிளே ஸ்டேஷன்ல தான் விளையாடுறோம். பாத்தீங்களாக்கா, இந்த காலத்து பசங்கள்லாம் ஒரே பிளே ஸ்டேஷன் தான். வேர்வை வர்ற மாதிரி வெளியே போய் விளையாடுறதே இல்ல. எங்க வெளியே போய் விளையாட சொன்னா போகவே மாட்டேன்றாங்க. கரண்ட் போயிடுச்சே, இப்ப பிளே ஸ்டேஷன்ல விளையாடவே முடியாதே. சரி வாங்க பசங்களா, கரண்ட் வர வரைக்கும் தெருவுல போய் விளையாட்டு வருவோமா? மாத்தி நம்ம உறவு அந்திடுச்சே. செவ்வு மிட்டாய் வாட்சி கட்டி காலம் போச்சு அன்னைக்கு. பிபி சுகரை வாட்சில் பார்த்து வாழ்க்கை போச்சு இன்னைக்கு. வாடா வெளியே போலாம். சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிக்க போவோம்ல, அங்க போலாம்டா. டேய், அது மேலதானே நடந்து போயிட்டு இருக்கோம். ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எம்மதமும் சம்மதம்னு சொல்லி தந்தியே, சம்மதத்தை பாதியில மாத்திக்கிட்டியே. கோயிலுக்குள்ள ஆண்டவன பார்த்த ஆளத்தாவோ, கழகத்துக்கு அடியாள கோத்து விட்டியே. ஃபுட்பாலு, கைட்டு இதெல்லாம் வச்சு விளையாடுனது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு மாமா. என்ன பசங்களா, இதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே? நாங்க விளையாடின நுங்கு வண்டி, பச்சை குதிரை, பழைய சைக்கிள் டயர் வச்செல்லாம் விளையாடுவோம். இன்னும் எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? மாமா, இத பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. அவ்வளவுதானே, வாங்க பாத்துருவோம்.
உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரம் அத்தானை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். தாத்தா தாத்தா என்னாச்சு? 2 நாளா சரியாவே சாப்பிடலப்பா. இந்தாங்க தாத்தா, என்னோட லஞ்சை சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டாம் பாப்பா, நான் அவரை பார்த்துக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போ. பாத்தீங்களா, என்னதான் காலங்கள் மாறி இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா 90s கிட்ஸும் உதவுறாங்க, 2K கிட்ஸும் உதவி பண்ண வராங்க. எல்லாம் மாறி இருந்தாலும் நம்ம கிட்ட மாறாம இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான். அது என்ன தெரியுமா? அதுதான் மனித நேயம். மனிதத்தை மட்டும் நம்ம என்னைக்குமே மாறாம பார்த்துக்கணும். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்